Hi friends, welcome to Crack with Me YouTube channel. இது Rapid Revision Seriesக்கான Class 11. இந்த Rapid Revision Series upcoming SSC examsக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இன்னைக்கான ஃபஸ்ட் கொஸ்டின்குள்ளே நம்ம போயிடலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், 2 ஸ்டேஷன் ஆர் அண்ட் எஸ் ஆர் 400 km அப்பார்ட் ஃப்ரம் ஈச் அதர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது 2 ஸ்டேஷன் இருக்குது, ஆர் எஸ் அப்படின்ற 2 ஸ்டேஷன் 400 km என்ன இருக்குது தள்ளி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரெயின் லீவ்ஸ் ஃப்ரம் ஆர் டு எஸ், ஆர்லேருந்து எஸ்ஸுக்கு ஒரு ட்ரெயின் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு T1 அப்படின்னு வச்சுக்கலாமா. அண்ட் சைமல்டேனியஸ்லி அனதர் ட்ரெயின் லீவ்ஸ் ஃப்ரம் எஸ் டு ஆர், அதே சமயத்தில் எஸ்லேருந்து ஆருக்கு இன்னொரு ட்ரெயின் போகுது, அது ட்ரெயின் 2 அப்படின்னு எடுத்துக்கலாமா. போத் ட்ரெயின் மீட்ஸ் ஆஃப்டர் 10 hours அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் த ஸ்பீட் ஆஃப் த ஃபஸ்ட் ட்ரெயின் இஸ் 4 km மோர் தென் தி செகண்ட் ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது தென் வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் அ ஸ்லோ ட்ரெயின் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது 2 ட்ரெயின் சேம் டைமில் ஆப்போசிட் டைரக்ஷனில் 10 hours மீட் பண்ணுது அப்படின்னா அந்த 2 ட்ரெயினோட ஸ்பீடும் ரிலேட்டிவாக இருக்குமா? ஓகேங்களா. ரிலேட்டிவ் ஸ்பீட் கான்செப்ட் படி ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்துச்சுன்னா அப்போது 2 ட்ரெயினோட ஸ்பீடோடு நம்ம ஆட் பண்ணிவிடுவோம். அப்போது இந்த ட்ரெயின் 1ஓட ஸ்பீடு S1 அப்படின்னு எடுத்துக்கலாம், ட்ரெயின் 2ஓட ஸ்பீடு S2, பிகாஸ் இது ஆப்போசிட் டைரக்ஷனில் வருது. ஆப்போசிட் டைரக்ஷனில் எவ்வளோ கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கு, இந்த 400 km கவர் பண்ணியிருக்கு. டிவைடட் பை எவ்வளோ நேரத்தில் மீட் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த 10 hours மீட் பண்ணன்னு சொல்கிறாங்க. அப்போது S1 + S2ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, S1 + S2ஓட வேல்யூ நம்மளுக்கு 40 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போது நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். Both train meet after 10 hours if the speed of the first train is 4 hours more than the second train அப்படின்னு சொல்கிறாங்க. S1 ஸ்பீடு என்னவாக இருக்குன்னா S2 ஸ்பீடை விட 4 அதிகமாக இருக்குது, 4 km/h அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், S1 - S2ஓட வேல்யூ தெரிஞ்சுக்கலாமா, ஈக்குவல் டு 4 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு S1 + S2ஓட வேல்யூ 40, S1 - S2ஓட வேல்யூ 4 அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், S1ஓட வேல்யூவும் இண்டிவிஜுவலாக தெரிஞ்சிக்கலாம், S2ஓட வேல்யூவும் நம்ம தெரிஞ்சிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணிடலாம், ஓகே இப்போ இதை நம்ம சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா. என்ன வரும், S1 + S2 = 40, இங்கே S1 - S2 = 4 இருக்குது. கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, தென் தி வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த ஸ்லோவர் ட்ரெயின் என்னன்னு கேட்குறாங்க. அப்போது S2ஓட ஸ்பீடு நம்ம என்ன எடுத்திருக்கோம், ஸ்லோவர்னு எடுத்திருக்கோம், பிகாஸ் S1 ஸ்பீடு இதை விட 4 பெருசாக இருக்குன்னு கேட்க சொல்கிறாங்க. அப்போ S2ஓட ஸ்பீட் நம்மளுக்கு வேணும். இப்போ இதே நம்ம இப்படியே கேன்சல் பண்ணால் S2 கேன்சல் ஆகிடும். இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் மைனஸ் என்ன பண்ணலாம்னா உள்ளே மல்டிப்ளை பண்ணால் இது ப்ளஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும், இதுவும் மைனஸ் ஆகிடும். இது ப்ளஸ் மைனஸ் இது ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா ப்ளஸ் என்ன இருக்கும், 2S2ன்னு இருக்குமா, ஈக்குவல் டு 40 - 4 நம்மளுக்கு 36ன்னு இருக்கும். இது அடிச்சனா S2ஓட ஸ்பீட் நம்மளுக்கு 18 km/h இருக்கும். ஓகேங்களா, km/h. ஆப்ஷன் 1 தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். tan α + β = A அப்படின்னு சொல்லியிருக்காங்க, tan α - β = B அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் 2α என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது எப்படி சால்வ் பண்ணலாம், இப்போது இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவா என்ன பண்ணலான்னா ஆட் பண்ணால் என்ன வருது பாருங்கள், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு நம்ம என்ன வந்துடும், இதுவும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 2α அப்படின்னு வந்துடும். அப்போது இது நம்ம என்ன எடுத்துக்கலாம், இது ஃபுல்லாக நம்ம A அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இது ஃபுல்லாக B அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இங்கே என்ன வருது, A + Bயோட வேல்யூ தான் இந்த என்னவாக இருக்குன்னா 2α இருக்குது. அப்போ இங்கே என்ன கேட்குறாங்க, tan A + Bயோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு tan A கொடுத்துட்டாங்க, tan Bயோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, tan A + Bயோட வேல்யூ கேட்குறாங்க. இப்படி டேரெக்டாக கேட்காம இன்டேரெக்டாக கேட்குறாங்க. tan A + Bயோட ஃபார்முலா என்னது நம்மளுக்கு தெரியும், tan A + B = tan A + tan B டிவைடட் பை 1 - tan A × tan B அப்படின்னு பார்த்துருப்போமா. ஓகே, இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம என்ன பண்ணலாம், சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஏவோட வேல்யூ நம்மளுக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவாக இருக்கும், பியோட வேல்யூ நம்மளுக்கு ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவாக இருக்கும். இது ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு 2θவோட வேல்யூ தெரிஞ்சிடும். அப்போது tan 2 ஆல்ஃபாவோட வேல்யூ என்னவாக இருக்கும், tan Aவோட வேல்யூ நம்மளுக்கு இங்கே என்ன இருக்கும், tan Aனா என்னது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவா, அப்போ இந்த tan Aவோட வேல்யூ நம்மளுக்கு Aவாக இருக்கும், A ப்ளஸ் tan Bயோட வேல்யூ நம்மளுக்கு Bயாக இருக்கும். டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது, 1 - tan Aவோட வேல்யூ A, tan Bயோட வேல்யூ Bயாக இருக்கும். அப்போது tan 2α வேல்யூ A + B டிவைடட் பை 1 - AB. ஆப்ஷன் 1 தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்க முடியும். ஓகேங்களா, சிம்பிளான கொஸ்டின், டேரெக்டாக தராமல் ஆல்ஃபா பீட்டா வேல்யூவை வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. ஓகே, இப்போது tan A - Bக்கான ஃபார்முலா என்னவாக இருக்கும், இதுக்கு அப்படியே டோட்டலாக ஆப்போசிட்டாக இருக்கும், tan A - tan B டிவைடட் பை 1 + tan A tan B அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா.
ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாம். PQ are two alloys of an aluminum of copper and aluminum அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டூ அலாய் ஆஃப் அலுமினியம் காப்பர், அலாய் ஆஃப் அலுமினியம் அண்டு காப்பர். ஓகே, பி அப்படின்ற ஒரு பொருளில் என்ன ரெண்டு கலந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அலுமினியமும் நம்மளுக்கு காப்பரும் கலந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, கியூன்றதுலையும் என்னவா தான் இருக்குது, அலுமினியமும் காப்பரும் ரெண்டும் மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த ரேஷியோ ஆஃப் அலுமினியம் அண்டு காப்பர் இன் பி அண்டு கியூ ஆர் இந்த ரேஷியோ. இப்போ இந்த பியில் அலுமினியமும் காப்பரும் என்ன ரேஷியோவில் இருக்குன்னா 5:11 ரேஷியோவில் இருக்குது. இந்த கியூவில் என்னவா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா 3:5 ரேஷியோவில் கலந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இஃப் தி தேர்ட் அலாய் இஸ் ஃபார்ம்டு பை மிக்சிங் அலாய்ஸ் P and Q are in the ratio of 1:3 அப்படின்னு சொல்கிறாங்க. தென் தி அலுமினியம் இஸ் வாட் பர்சன்டேஜ் நியரஸ்ட் டு தி காப்பர் இன் தி தேர்ட் அலாய்னு கேட்குறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பியும் இந்த கியூவும் நம்ம ஆட் பண்ணி புதுசாக ஒரு அலாய் என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்துகிட்டு வராங்க. அந்த அலாய் எடுத்துகிட்டு வர்றப்போ அதில் இருக்க அலுமினியமோட பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கம்பேரிங் டு காப்பர் பர்சன்டேஜோட அலுமினியம் பர்சன்டேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பியோட ரேஷியோ என்ன எடுத்துருக்காங்க, இந்த பியை 1 பார்ட் எடுக்கிறாங்கன்னா இதை 3 பார்ட்ஸ் எடுக்கிறாங்க. இதை நம்ம எப்படி ஈக்குவல் பண்ண முடியும், இது ரெண்டுத்தோட வெயிட் நம்மளுக்கு ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தானே. இப்போ பாருங்களேன், இப்போது ரேஷியோவில் இல்லை. ஓகேங்களா, ரேஷியோலே இல்லை. நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா இது ஒரு அலுமினியம் 5 கிலோ, காப்பர் ஒரு 16 கிலோ, நம்மளுக்கு ரெண்டும் சேர்த்து மொத்தம் 16 கிலோ என்ன இருக்குன்னா இந்த பி அலாய் இருக்குது. இப்போ இந்த கியூ அலாயில் என்ன சொல்கிறாங்கன்னா ரேஷியோவே எடுத்துக்கலாம். நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக கிலோஸ்னே எடுத்துக்கலாம். இப்போது இந்த கியூவில் 3 கிலோ அலுமினியமோ 5 கிலோ காப்பர் இருந்துச்சுன்னா டோட்டலாக நம்மளுக்கு எத்தனை கிலோ இருக்குது, 8 கிலோ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், இப்போ இது ரெண்டுத்தோட வெயிட்டும் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கிற பட்சத்தில் இது 1 எடுத்தோம்னா இது 3 எடுப்போம். இப்போ இது 16 இருந்துச்சுன்னா இது 48 எடுப்போம். அந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போ பியிலேருந்து 1 கிலோ எடுக்கிறோன்னா கியூலேருந்து நம்ம என்ன எடுக்க போகிறோம், 3 கிலோ எடுக்க போகிறோம். அந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போது இதோட வெயிட் நம்மளுக்கு ஈக்குவலாகவே இல்லை. இப்போ நம்மளுக்கு ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தானே இப்போ இதில் 1 கிலோ இதில் 3 கிலோ அந்த ரேஷியோவில் எடுக்க முடியும். இப்போ இதை நம்ம ஈக்குவல் பண்ணோன்னு என்ன பண்ணுவோம், இந்த ரேஷியோவில் என்ன பண்ணிக்கலாம், இங்கே 16 இருக்குது, இங்கே 8 இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம், இதை இன்ட்டு 2 பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், இன்ட்டு 2 பண்ணால் நம்மளுக்கு 16 கிடச்சிருமா, இன்ட்டு 2 பண்ணால் 16 கிடச்சிரும். அப்போ சேம் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரெண்டு ரேஷியோலையுமே என்ன பண்ணலாம், இன்ட்டு 2 பண்ணலாம். இன்ட்டு 2 பண்ணால் இது என்ன ஆகிடும், 6 ஆகிடும். இது என்ன ஆகிடும், 10 ஆகிடும். 6 + 10 வேல்யூ நம்மளுக்கு என்ன வந்துடும், 16 வந்துடும். ஓகேங்களா, இப்படி 16 நம்மளுக்கு என்ன ஆகிடுச்சு, ஈக்குவல் ஆகிடுச்சு. கரெக்டாக. இப்போ ஈக்குவல் ஆனதில் இதில் என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த பியிலேருந்து 1 பார்ட் அப்படியே எடுத்துக்கிறாங்க. இதை எடுக்கிறத விட இதிலேருந்து 3 மடங்கு இதில் எடுத்துக்கிறாங்க. அப்போ இதை எடுத்தால் நம்மளுக்கு என்ன வரும், நம்மளுக்கு 48ன்னு வரணும். ஆனால் இந்த 48மே 6:10 ரேஷியோவில் பிரியணும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை ரேஷியோலேயே எடுத்துக்கலாமா. ஃபஸ்ட்டு 5:11 இருக்குது. இது வந்து அலுமினியம், இது வந்து காப்பர். இப்போது இது ரெண்டுத்தோட வெயிட்டும் நம்ம ஈக்குவல் பண்ணி இதை 6:10 ஆக்கிடுறோம். இப்போ இது என்ன ஆகிடுச்சு, இதுவும் 10 ஆகிடுச்சு, 16 ஆகிடுச்சு, இதுவும் 16 ஆகிடுச்சு. கரெக்டாக. அப்போ வெயிட் ஈக்குவல் பண்ணிட்டோம். இந்த ஃபஸ்ட் அலுமினியம், இது அலுமினியம் அலாய் பி, இது வந்து அலாய் கியூவாக இருக்குது. இந்த அலாய் கியூலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா 1 பார்ட் எடுக்கிறோம். இதிலேருந்து நம்ம 3 பார்ட் எடுக்கிறோம். இந்த 1 என்ன பண்ணிடலாம், உள்ளே என்ன பண்ணிடலாம், மல்டிப்ளை பண்ணிடலாமா. உள்ளே மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது, புது அலாய் நம்ம வந்து ஒரு நியூ அலாய் எடுத்துக்கலாமா. அப்போ புது அலாய் என்ன கிடைக்குதுன்னா நம்மளுக்கு அலுமினியம் ஃபஸ்ட்டு பியிலேருந்து ஒரு 5 கிலோவும், கியூலேருந்து என்ன இருக்குன்னா இது 6 × 3 18 கிடைக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த 11 × 1 11, இந்த 10 × 3 13 இருக்கும். அப்போ இந்த நியூ அலாயில் காம்போசிஷன் என்னவா இருக்குது, அலுமினியமோட காம்போசிஷன் 18 + 5 நம்மளுக்கு வந்து ஒரு 23. இதோட காம்போசிஷன் நம்மளுக்கு வந்து 41 இருக்கும். இது அலுமினியம், இது காப்பராக இருக்குது. ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்க, தென் அலுமினியம் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் தி காப்பர் அப்படின்னு கேட்குறாங்க. அலுமினியம் இவ்வளோ இருக்குது, வாட் பர்சன்டேஜ் ஆஃப் காப்பர்னா காப்பர் கீழே வந்துடும், இன்ட்டு 41 × 100 டிவைடட் பை 41 × 100 பண்ணால் நம்மளுக்கோட அலுமினியமோட பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருமா. இப்போ இதை எப்படி கேன்சல் பண்ணலாம், இதில் விட பாதியை விட அதிகமாக இருக்கா, இதில் பாதினா நம்மளுக்கு 20.5 இருக்கணும். 20.5னா நம்மளுக்கு 50%. இதை விட அதிகமாக இருக்குது. அப்போ 50% விட அதிகமாக தான் இருக்கணும். 50% விட அதிகமாக இந்த ஒரு ஆப்ஷன் கிடையாது. இப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாமா. இதை ஒரு 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், ஈஸியான வேல்யூ தெரிஞ்சிருமா. அப்ராக்சிமேட்டாக தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா அவங்க என்ன கேட்குறாங்க, அப்ராக்சிமேட் நியரஸ்ட் இன்டீஜர் தான் கேட்குறாங்க. அக்யூரேட் வேல்யூ இங்கே தரலை. ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா. இதை அடிச்சனா என்ன வரும், ஒரு 0 கேன்சல் ஆகிடும். இது வேணாம், 0 அடிக்க வேணாம், மேலே 100 இருக்கட்டும். வேறு எப்படி அடிக்கலாம்,
இது 10ன்னு அடிச்சிடலாம், இது ஒரு 25ன்னு அடிச்சிடலாமா? 25ன்னு அடிச்சோன்னா என்ன வரும்? 25 × 25 நம்மளுக்கு வந்து 625 வருமா? 625 மைனஸ் ஒரு 15 வரும். -15னா நம்மளுக்கு 575 டிவைடட் பை 10ன்னு இருக்கும். அப்போது 57.5%க்கு பக்கத்தில் இருக்கணும். 57.5%னா நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிறது 56% தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்க முடியும். ஓகேங்களா? இது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அப்ராக்சிமேட் வேல்யூ நம்ம இங்கே டினாமினேட்டரில் என்ன பண்ணுறோம், குறைச்சிருக்கோம். அப்போ நம்மளுக்கு வேல்யூ ஏறும். டினாமினேட்டரில் குறைச்சோன்னா நம்மளுக்கு என்னவா இருக்குது, வேல்யூவில் ஏறி இருக்குது. ஸோ இந்த 57.5% விட கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது இந்த 56% தான். ஸோ இதுதான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்க முடியும். ஓகேங்களா? டவுட் இருந்துச்சுன்னா நான் நார்மல் இதுவே பண்ணி காட்டுறேன். இப்போ இங்கே என்ன இருக்குது, 23 இருக்கா? 23 × 100னா வரும், × 41 பண்ணுவோம். என்ன இருக்குது, ஒரு 5 ஜார் பண்ணால் ஒரு 205 வருமா? 205 அதுக்கு மேலே போச்சுன்னா அதிகமாக போயிடும். 30 - 5னா ஒரு 25 0. 41 × 5னா 205. 205 ப்ளஸ் ஒரு 6 டைம்ஸ் என்ன வரும்னா ஒரு 246 வருமா? 246 4 இருக்குமா? பாயிண்ட் வச்சு ஒரு 0 எடுத்துப்போம். ஸோ அப்போ வராது. இங்கே ஒரு 0 எடுத்து இங்கே என்ன பண்ணிக்கலாம், ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 56.08 சம்திங் வருமா? 08 அப்போ 56% தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்குது. இதுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த அளவுக்கு பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ரவுண்ட் ஆஃப் வேல்யூ எடுத்து அதுலேருந்து நம்ம கேன்சல் பண்ணனா ஈஸியான வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தோட வெயிட்டை ஈக்குவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதிலேருந்து 1 பார்ட் எடுக்கிறாங்க. இந்த அலாய் Pலேருந்து தானே சொல்லியிருக்காங்க. அலாய் Pலேருந்து 1 பார்ட்டு, அலாய் Qலேருந்து 3 பார்ட் எடுக்கிறாங்க. அந்த 3 பார்ட்டை உள்ளே நம்ம இன்டூ பண்ணிட்டோன்னா இது அலாய் Pலேருந்து ஃபஸ்ட்டு கிடைக்கிறது, இது வந்து அலாய் Qலேருந்து கிடைக்கிற அலுமினியம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இந்த தேர்ட் அலாய் என் அலாய் நம்ம நேம் வச்சுருக்கோம். ஸோ இந்த நியூ அலாயோட அலுமினியமோட கண்டென்ட் 22 கிராம்ஸாக இருக்குன்னா 22 கிராம்ஸு கேஜி என்ன வேணால் சொல்லலாம். 22 பார்ட்ஸாக இருந்துச்சுன்னா காப்பரோட பார்ட்ஸு 41 இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம போயிடலாம். A certain sum of money lent at a simple interest amounts to ₹1200 in 2 years அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு எக்ஸ் அப்படின்ற இருக்க ஒரு அமௌண்ட்டு 2 இயர்ஸில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 1200 ரூபாவாக ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு ₹1600 in 4 years அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு 2 இயர்ஸ், மொத்தமாக 4 இயர்ஸ். அப்போது இதிலேருந்து ஒரு 2 இயர்ஸில் என்ன ஆகுதுன்னு சொல்கிறாங்கன்னா 1600 ரூபா ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 வருஷத்தில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தானே நம்மளுக்கு சொல்கிறாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கரெக்டாக. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து வருஷத்துக்கான வட்டி நம்மளுக்கு சேமாக தான் இருக்கும். அப்போது 2 வருஷத்துக்கு நம்மளுக்கு 400 ரூபாய் ஏறுதுன்னா இந்த 2 வருஷத்துக்கு நம்மளுக்கு 400 ரூபாய் ஏறி இருக்கா. அப்போது 1 இயருக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னவாக இருக்கும், 200 ருபீஸாக இருக்கும். கரெக்டாக. அப்போது இந்த 2 வருஷத்துக்கும் நம்மளுக்கு என்னவாக இருக்கும்னா 400 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போ நம்மளுக்கான பிரின்சிபல் என்ன தெரிஞ்சிருச்சு, இந்த எக்ஸு ப்ளஸ் 400 ஈக்குவல் டு 1200 இருக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வந்துருச்சு, 1200 - 400 பண்ணால் பிரின்சிபல் ஈக்குவல் டு நம்மளுக்கு 800 ருபீஸாக இருக்குது. ஓகேங்களா? பிரின்சிபல் 800, நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 200னா நம்மளுக்கு ரேட் பர்சன்டேஜ் என்ன தெரிஞ்சிடும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை பிரின்சிபல் இன்டூ 100 பண்ணால் நம்மளுக்கு ரேட் பர்சன்டேஜ் தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இப்போ இதுபடி நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு வந்து 200 ரூபாவா, பிரின்சிபல் வந்து 800 ரூபான்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இன்டூ 100 பண்ணால் நம்மளுக்கு ரேட் பர்சன்டேஜ் தெரிஞ்சிடும். இது அடிச்சுன்னா 1/4னா நம்மளுக்கு 25%. ஆப்ஷன் 3 தான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சர். 1/4ஓட வேல்யூ நம்மளுக்கு என்னது 25%ஆக இருக்கும். ஓகேங்களா? இது ஒரு நல்ல சம் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம போயிடலாம். இஃப் தி 9-digit நம்பர் 34 இந்த நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 99 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு நம்பர் 99ஆல் டிவிசிபிள் ஆகணும் அப்படின்னா அந்த நம்பர் 9ஆலையும் டிவிசிபிள் ஆகணும், 11ஆலையும் டிவிசிபிள் ஆகணும். ஓகேங்களா? 9ஓட டிவிசிபிலிட்டி ரூல் நேற்று தான் பார்த்துருப்போம். இந்த சம் ஆஃப் டிஜிட் ஷுட் பி ஈக்குவல் டு மல்டிபிள் ஆஃப் 9ஆக இருக்கணும். ஓகேங்களா? தென் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 2a + b? இந்த ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் கண்டுபிடிச்சி என்ன பண்ணலாம், இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் எடுத்துகிட்டு வரணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு 9ஓட டிவிசிபிலிட்டி ரூல் செக் பண்ணிவிடுவோமா. 9 இப்போது என்ன பண்ணலாம், இது டோட்டலாக ஆட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். 3 + 4 நம்மளுக்கு 7 7 + 2 நம்மளுக்கு 9 வரும். 9 + 2 11, 11 + 2 13, 13 + 4 நம்மளுக்கு 17, 17 + a + bயோட வேல்யூ நம்மளுக்கு என்ன வரணும், 9ஓட மல்டிபிளுக்கு ஈக்குவலாக இருக்கணும். இது க்ளோசஸ்ட் டு 9ஓட மல்டிபிள் என்னவாக இருக்கும், 17க்கு அடுத்தது நம்மளுக்கு 18 வந்து நம்மளுக்கு என்னவாக இருக்கும், 18 வந்து நம்மளுக்கு 9ஓட மல்டிபிள். நெக்ஸ்ட்டு என்ன ஆட் பண்ணலாம், அப்போ a + bயோட வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிடும், 1 அப்படின்னு தெரிஞ்சிடும். a + bயோட வேல்யூ 1 இருந்தால் இது 18 வருமா. நெக்ஸ்ட்டு வேல்யூ நம்மளுக்கு 27 அப்படின்னு இருக்குது. 27 வரணும்னா a + bயோட வேல்யூ என்னவாக இருக்கலாம், 10 இருக்கலாமா.
அப்போ ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ 1ஆக இருக்கலாம். செகண்ட் பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ 10ஆக இருக்கலாம். ஓகேங்களா, 1னா இப்போ ஏதோ ஒரு வேல்யூ நம்மளுக்கு 0வாக இருக்குது, ஏதோ ஒரு வேல்யூ 1ஆக இருக்கும். ஓகேங்களா, அப்போது ஏவோட வேல்யூ 0 இல்லை பியோட வேல்யூ 1ஆக இருக்கலாம், இப்படி இருக்க சான்ஸ் இருக்குது. இல்லை பியோட வேல்யூ 0 இல்லை ஏவோட வேல்யூ 1ஆக இருக்கலாம். இந்த ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ 1ஆக இருக்கும் பட்சத்தில். ஓகேங்களா, இல்லைனா ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ 10ஆக இருந்துச்சுன்னா என்னவாக இருக்கும், 10 + ஒரு 17 பண்ணால் நம்மளுக்கு 27 வந்துடும். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 36 இருக்கா, 36. இப்போது இங்கே 36ன்னு வரணும்னா இங்கே நம்ம என்ன ஆட் பண்ணணும், 36 - 17னா ஒரு 19 ஆட் பண்ணுற மாதிரி வருமா. ஓகே, இப்போ பாருங்கள், இப்போது ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ நம்மளுக்கு ஏன்றது ஒரு சிங்கிள் டிஜிட் கரெக்டாக, பி அப்படின்றது நம்மளுக்கு ஒரு சிங்கிள் டிஜிட். ஒரு சிங்கிள் டிஜிட் ப்ளஸ் ஒரு சிங்கிள் டிஜிட் ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு ஹையஸ்ட் நம்பரே நம்மளுக்கு என்ன தான் வர முடியும், 18 தான் வர முடியும். சிங்கிள் டிஜிட்டில் ஹையஸ்ட் நம்பர் நம்மளுக்கு 9, இந்த பியோட வேல்யூ ஹையஸ்ட்டு சிங்கிள் டிஜிட் நம்பர் 9. இது ரெண்டுமே நம்மளுக்கு ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு 18 தான் வர முடியும். அப்போது 19 வர சான்ஸ் கிடையாது. ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ இந்த 2 ஆப்ஷனுக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும். ஓகேங்களா, அப்போது எய்தர் ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ 1ஆக இருக்கலாம், இல்லைனா ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ என்னவாக இருக்கலாம், 10ஆக இருக்கலாம். ஓகேங்களா, இது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இது வந்து 9ஓட மல்டிபிள் வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், 11ஓட மல்டிபிள் செக் பண்ணலாமா. 11ஓட மல்டிபிள் எப்படி செக் பண்ணுவோம், ஆப்போசிட், அதாவது ஆப்போசிட் இல்லை, இதிலிருந்து ஆல்டர்னேட் நம்பரை ஆட் பண்ணுவோம். ஆல்டர்னேட் நம்பர் ஆட் பண்ணால் என்ன வருது, 3 + 2 5, 5 + 2 7, 7 + 3 10, 10 + b என்ன வருது, 10 + b. இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸு ஈக்குவல் டு 0 வரணும், இன்னும் 11ஓட மல்டிப்ளாக இருக்கணுமா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 3 எடுத்தோமா, இப்போ 4 + 2 6, 6 + 2 என்ன வரும் நம்மளுக்கு, 6 + 1 4 + 2 6, 6 + 1 7, 7 + a அப்படின்னு வரும். 7 ப்ளஸ் ஏவோட வேல்யூ நம்மளுக்கு என்ன வரணும், எய்தர் 0 வரலாம் இல்லை 11 வரலாம். ஓகேங்களா, ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ 11 தான் வர முடியும், பிகாஸ் 22 நம்மளுக்கு எடுக்க முடியாது. ஏ ப்ளஸ் பியோட மேக்ஸிமம் வேல்யூ நம்ம என்ன பார்த்தோம், 18 தான் இருக்க முடியும்னு பார்த்தோம். 18 தான் இருக்க முடியும் நியூமராலஜிக்கலி. பட் ஆனால் ஹையஸ்ட் பாசிபிள் வேல்யூ ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ நம்மளுக்கு என்னவாக இருக்க முடியும், 10ஆக மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ நம்மளுக்கு 22 வர சான்சஸ் இல்லை. ஸோ இப்போது இதை நம்ம இது பண்ணிடலாமா, ஃபஸ்ட்டு 0வில் நம்ம ஈக்குவல் பண்ணுவோம். 0வில் ஈக்குவல் பண்ணால் என்ன வருது, 10 + b, இந்த மைனஸ் உள்ள இன்ட்டு பண்ணால் -7 - a = 0 இருந்தால் இப்போ என்னவாக இருக்கும், இந்த நம்பர் டோட்டலாக 11ஆல் டிவிசிபிள் ஆகும். அப்போ என்ன வருது, 10 - 7 வந்து நம்மளுக்கு 3ன்னு வருதா, 3 + b - a = 0ன்னு வருது. அப்போது a மைனஸ் பியோட வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, 3 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இது ஒரு பாசிபிலிட்டி. இன்னொரு பாசிபிலிட்டி நம்ம என்னென்னு பார்த்தோம், இப்போது இதே 10 + b - 7 இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் -a = 11ஆகவும் இருக்கலாம். ஓகேங்களா, 11ஆகவும் இருந்தாலும் அது என்ன ஆகும், 11ஓட மல்டிப்ளாக தானே இருக்கும். இப்போது இதை நம்ம சால்வ் பண்ணால் என்ன வருது, இப்போது 10 - 7 நம்மளுக்கு +3 வருது. +3 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா -3 -3னா அப்போது b - aவோட வேல்யூ 11 - 3 நம்மளுக்கு 8 இருக்கணும். ஓகேங்களா, இது 2 பாசிபிலிட்டி. ஃபஸ்ட்டு 2 பாசிபிலிட்டி கண்டுபிடிச்சிருக்கோம், இப்போ இன்னொரு 2 பாசிபிலிட்டி கண்டுபிடிச்சிருக்கோம். இது ரெண்டுத்தில் எது சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதுதான் ஏ ப்ளஸ் பியோட வேல்யூவாக இருக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இது எடுத்துப்போமா. ஃபஸ்ட்டு இந்த ஏ ப்ளஸ் பியோட வேல்யூவும் இந்த ஏ மைனஸ் பியோட வேல்யூவும் எடுத்துப்போம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, a + b = 1ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே a - b = என்ன கொடுத்துருக்காங்க, 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இது நம்ம என்ன பண்ணலாம், பியும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 2a = 4ன்னு வந்துடும். a = என்ன வந்துடும், a = 2ன்னு வந்துருமா. a = 2 அப்படின்னு வந்துருச்சுன்னா பியோட வேல்யூ என்ன வந்துடும், மைனஸில் வந்துடும். மைனஸில் வர வாய்ப்பு இருக்கா நம்மளுக்கு, இதோட வேல்யூ மைனஸில் வர சான்ஸ் இல்லை. இப்போது இந்த ஈக்குவேஷனில் a + b இதுதானே எடுத்துருக்கோம், a + b = 1ன்னு எடுத்துருக்கோம். ஏவோட வேல்யூ 2னா இப்போ பியோட வேல்யூ என்ன வந்துடும், -1ன்னு வந்துடும். -1 பாசிபிளாக நம்மளுக்கு நம்பரில் பாசிபிள் கிடையாது. ஸோ இந்த 2 பேரும் நம்மளுக்கு பாசிபிள் இல்லை. இப்போ எந்த பேர் எடுத்துக்கலாம்னா, இந்த a + b = 1ம் இந்த b - a = 8 இந்த பேர் எடுத்து பார்க்கலாமா. இந்த பேர் எடுத்தோன்னா -aவும் +aவும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைண்டர் 2b இருக்கும். 2b = நம்மளுக்கு 9ன்னு இருக்கும். பியோட வேல்யூ என்ன வருது, 9/2 அப்படின்னு வருது. b = 4.5ன்னு இருக்கும். ஃப்ராக்ஷனில் வர சான்சஸ் இருக்கா பியோட வேல்யூ. ஸோ இந்த 2 பேருமே, இந்த ஃபஸ்ட்டும் இதில் இருக்க செகண்ட் பேருமே நம்மளுக்கு என்ன ஆகலை, மேட்ச் ஆகலை. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதில் இருக்க ஃபஸ்ட்டு பேரும் இதில் இருக்க ஃபஸ்ட்டு பேரை மேட்ச் பண்ணுவோமா. இப்போ a + b = 10ன்னு எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இங்கே a - b = 3ன்னு எடுத்துருக்கோம். இந்த +a - b கேன்சல் ஆகிடுச்சுன்னா
2a ஈக்குவல் டு என்ன வந்துருச்சு 13 வந்துருச்சு. அப்போ ஏவோட வேல்யூ என்ன வந்துருச்சு 13/2 ஃப்ராக்ஷனில் வந்துச்சு. ஸோ இதுவும் நம்மளுக்கு என்ன ஆகலை, சாட்டிஸ்ஃபை ஆகலை. இப்போ நம்மளுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் என்னது, இதுவும் a + b ஈக்குவல் டு 10ம் நெக்ஸ்ட்டு b - a ஈக்குவல் டு 8 இந்த 2 பாசிபிலிட்டி தான் இருக்குது. இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம், -aவும் +aவும் கேன்சல் பண்ணலாம். 2b ஈக்குவல் டு என்ன வரும் 18 வரும். பியோட வேல்யூ 9, பியோட வேல்யூ 9 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணால் ஏவோட வேல்யூ என்ன இருக்கும் 1ன்னு இருக்கும். ஏவோட வேல்யூ 1. இது பாசிபிள் பிகாஸ் இது 1. இப்போ இங்கே என்ன பார்த்தோம் 17 ஏவோட வேல்யூ 1னா 18 + 9 நம்மளுக்கு என்ன வந்துடுது 27 வந்துடுது. அப்போது 9 டேபிள் என்ன பண்ணுது, இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இப்போ இதுவே நம்ம a ஈக்குவல் டு என்ன எடுத்துருக்கோம், இந்த b - a ஈக்குவல் டு 8ன்னு எடுத்துருக்கோமா, இது தானே சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. அப்போ இது நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபையே பண்ணலை. ஓகேங்களா, இது ரெண்டும் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணலை. அப்போது a + b ஈக்குவல் டு 10, b - a ஈக்குவல் டு 8 இருந்திருக்கு. பியோட வேல்யூ பெருசாக இருந்திருக்கு. ஓகேங்களா, இப்போ ஆக்சுவல் நம்பர் என்னவாக இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏவோட வேல்யூ 1 இருந்திருக்கு. ஓகேங்களா, ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 9 இருந்திருக்கு. இப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த நம்பர் 9ஆலையும் மல்டிப்ளை ஆகும், 11ஆலையும் டிவைசிபிள் ஆகும். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஏவோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. ஏவோட வேல்யூ 1 × 2 2 ப்ளஸ் பியோட வேல்யூ 9, 2 + 9ஓட வேல்யூ என்னவாக இருக்குன்னா நம்மளுக்கு 11 இருக்கும். ஓகேங்களா, இது ஒரு டஃப்பான சம் தான், டைம் டேக்கிங் சம் தான். பட் இந்த சம் இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட்டாக டைம் இருக்கிறப்போ சால்வ் பண்ண பார்க்கணும். இந்த சம் நம்ம சால்வ் பண்ணணும்னா அட்லீஸ்ட் கண்டிப்பாக நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஆச்சு எடுத்துக்கும். ஓகேங்களா, எக்ஸாம் ப்ரெஷரில் இன்னும் டைம் ஆகக்கூட என்ன பண்ணலாம், லாஸ்ட்டு பாசிபிலிட்டி வேல்யூ தான் நம்மளுக்கு என்ன ஆகுது, ஆன்சரே சாட்டிஸ்ஃபை ஆகுது. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 2 சாட்டிஸ்ஃபை ஆனாலே நம்மளுக்கு ஒரு டவுட் வந்துடும், நம்ம எடுத்த கேல்குலேஷன்லாம் கரெக்டாக அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வந்துடும். ஆனால் நம்மளுக்கு லாஸ்ட்டு பாசிபிலிட்டி தான் என்ன ஆகுது, ஆன்சரே நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ எக்ஸாமில் இந்த டைப் கொஸ்டின் வந்துச்சுன்னா நீங்கள் அதை லாஸ்ட்டாக சால்வ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாமா. இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், பை சார்ட் given below shows the number of boys in 8 schools. The total number of boys in these schools are 8 schools. In all these 8 schools 5000 number of boys. ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்க, ஃபைன் தி ரேஷியோ தானே கேட்குறாங்க. அப்போது நம்மளுக்கு இந்த 5000 வேல்யூ தேவையே படாது, ரேஷியோவில் கொடுத்துட்டாங்க. ஃபைன் தி ரேஷியோ ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் இன் BDE. பி எங்கே இருக்குது, பிளெயினு, பி, டினா இது, டிஇ. அப்போ இது மூணுமே ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, 25 38 ஒரு 38 42 வருதா, 42ல் இது ஒன்று தான் இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சராக இருக்க முடியும். 42:2. நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, ACFன்னு கேட்குறாங்க. ஏ வந்து நம்மளுக்கு இந்த பிளெயின் 26, சினா 5, எஃப்ஆ ACF, எஃப்னா ஈக்கு அப்புறம்னா 10, 1 41. ஓகே, 41 இருக்குது. ஓகேங்களா, அப்போ இதுதான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்க முடியும். ட்ரெடிஷ்னல் மெத்தடில் சால்வ் பண்ணுறது நம்மளுக்கு டைம் வேஸ்ட்டு. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிடலாம், இங்கே பர்சன்டேஜ் வேல்யூ இங்கே நம்மளுக்கு ரேஷியோவில் கேட்டிருக்காங்கன்னா நம்ம டேரெக்டாக இந்த 5000 இல்லாமலே சால்வ் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இந்த சம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு ABDEயோட வேல்யூ 42% வருதா, 42% ஆஃப் 5000 அப்படி நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், கண்டுபிடிச்சி இதை மல்டிப்ளை பண்ணி இதுக்கு ஒரு வேல்யூ எடுத்துகிட்டு வருவோமா. ப்ளஸ் என்ன பண்ணுவோம், இது ஒரு செட் ஆஃப் நம்பர் வேல்யூ வரும். இப்போது நெக்ஸ்ட்டு 41% ஆஃப் இங்கே ஒரு ACF இது கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு வேல்யூ வரும். இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ண போகிறோம், ரேஷியோவில் போட போகிறோம். இப்போ ரேஷியோவில் போட்டோன்னா என்ன ஆகுது, இந்த 5000 கேன்சல் ஆகிடும், இந்த 100க்கு இந்த 100 கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் 42:1 தான் இருக்கும். இந்த வேல்யூ என்ன பண்ணிடலாம், இந்த கேல்குலேஷனை நம்ம தவிர்த்துடலாம். ஓகேங்களா, ரேஷியோ பொறுத்தவரையும் இது ஒரு நம்மளுக்கு அட்வான்டேஜ் இருக்கும். ஓகேங்களா, ஓகே. அப்போது இந்த சம்முக்கான ஆன்சர் என்ன பார்த்தோம், 42:41 தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் சம் நம்ம போயிடலாம். இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். இந்த கிவன் ஃபிகர் KI = IT, KI = IT, இதுவும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. EK = ET, EK = ETக்கு ஈக்குவலாக இருக்குது. தென் ஆங்கிள் TEI இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இந்த சம்முக்கு இதெல்லாம் தேவையப்படாது பிகாஸ் இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். கரெக்டுங்களா, இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனு. இப்போது ஸ்ட்ரெயிட் லைன் என்ன பண்ணும், இது என்ன பண்ணும், ஆஃபாக ஸ்ப்ளிட் பண்ணும். கரெக்டாக, பிகாஸ் ஸ்ட்ரெயிட் லைன், இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது, இது இந்த மாதிரி போனால் தான் நம்மளுக்கு என்ன ஆகும், ஆஃபாக ஸ்ப்ளிட் பண்ணாது. இதில் இருந்த வேல்யூ இந்த லைன் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், இந்த லைனை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறதால ஸோ இந்த வேல்யூ அது என்ன பண்ணணும், ஆஃபாக ஸ்ப்ளிட் பண்ணணும். 150 ஆஃபாக ஸ்ப்ளிட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு 75 75ன்னு கிடைக்குமா. ஓகே, இப்போது இப்படி இருக்குது,
கரெக்டாக. இப்போது இதோட வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க, 75 அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு இதோட வேல்யூ தான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டாக, இதை மட்டும் நான் எழுதியிருக்கேன், இந்த பார்ட்டை மட்டும் எழுதியிருக்கேன். இப்போது இதோட வேல்யூ கேட்குறாங்க நம்மளுக்கு. இதோட வேல்யூ வேணும்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரியும், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட வேல்யூ 180 டிகிரி தெரியுமா. 180 டிகிரியில் இந்த 75 டிகிரி போயிடுச்சுன்னா அப்போ பேலன்ஸ் இருக்குது இந்த டிகிரி என்னவாக இருக்கும்னா 105 டிகிரி இருக்கும். இது ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணுறப்ப என்ன ஆகிடும், நம்மளுக்கு 180 டிகிரி ஸ்ட்ரெயிட் லைனோட வேல்யூ தெரிஞ்சிடும். அப்போது இது 105 டிகிரியாக இருக்கும். ஆப்ஷன் 3 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. லாஜிக்கலாக திங்க் பண்ணால் இந்த சம்மை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இந்த வேல்யூ நம்மளுக்கு தேவையே படாது. ஓகேங்களா. ஆக்சுவலாக இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதுவும் எதுவும் ஈக்குவல் சொல்லியிருக்காங்க, இதுவும் ஈக்குவல் சொல்லிட்டாங்களா. அப்போ இதுவும் ஈக்குவல் சொல்லிட்டாங்க. அப்போ இந்த ஆங்கிள் என்னவா இருக்குது, காமனாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் என்னவா இருக்குது, கான்குருவெண்ட்டாக இருக்குது. கான்குருவெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும். கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ஈக்குவல்னால் இப்போ இது கோடு போடுறப்போ என்ன வரும், இதோட இது எக்ஸ்டீரியர் ஆங்கிளாக இருக்கும். இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல் டு இந்த சைடுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போது இது டீட்டா இது டீட்டாவாக இருந்துச்சுன்னா இது டீட்டா இது ஆல்ஃபாவாக இருந்துச்சுன்னா ஆல்ஃபா ப்ளஸ் டீட்டாவோட வேல்யூ 75 இருக்கும். இது நம்ம பீட்டான்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் டீட்டாவோட வேல்யூ 180, இதோட வேல்யூ 75னா அப்போது 180 மைனஸ் 75ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிடும், 105 அப்படின்னு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி விட நம்ம என்ன பண்ணிடலாம், டேரெக்டாக இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி இதை ஒரு ஸ்ட்ரைட் லைனாக கன்சிடர் பண்ணி இந்த ஆன்சரை சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா. இது ஆக்சுவலாக கான்க்ரூவெண்ட் கான்செப்ட் உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்படியே நம்ம இது சம் சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாமா. பை சார்ட் 8 போன சம் ரிப்பீட் ஆயிருக்கா. 8 ஸ்கூல்ஸ் பாய்ஸு, இங்கே என்ன இருக்குது, கார்ஸா. ஓகே, டிஃப்ரெண்ட் சம் தான். சேம் 5000 கொடுத்துருக்காங்க. ஓகே, அதான் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. இப்போ என்ன கேட்குறாங்க, இப்போ பாருங்கள் சேம் இதுவும் என்ன கேட்குறாங்க, ரேஷியோவில் தான் கொடுத்துட்டாங்க. நம்ம சென்ட்ரல் ஆங்கிள்னாலும் நம்மளுக்கு அதே வேல்யூ தான் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ண போகிறோம். இந்த சைடும் அதே வேல்யூ தான் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ண போகிறதால நம்ம அதை கன்சிடரே பண்ண வேணாம். ரேஷியோவில் அது ரெண்டும் காமனாக என்ன ஆகிடும், கேன்சல் அவுட் ஆகிடும். ஓகே, இப்போ இது நம்ம வேல்யூ தனித்தனியாக கேட்டால் தான் நம்ம எல்லா ஃபேக்டரும் கன்சிடர் பண்ணணும். ரேஷியோனால அந்த காமன் ஃபேக்டர் ரெண்டு சைடும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா அப்போ ரிமைனிங் ஃபேக்டர் நம்மளுக்கு இந்த பர்சன்டேஜ் மட்டும்தான் இந்த ரேஷியோஸில் இருக்கும். ஓகேங்களா. ஆர் அண்ட் எஸ் கேட்குறாங்க. சென்ட்ரல் ஆங்கிள் ஃபார்ம்டு பை ஆர் அண்ட் எஸ். ஆர் எங்கே இருக்குது, இந்த டாட்டடு. அப்போ 17 ப்ளஸ் எஸ் இங்கே என்ன வருது, ஒரு 20-30 இருக்குமா. அப்போ இங்கே 30:2 யூவி கேட்குறாங்க. யூனா இந்த பாக்ஸா, இது ப்ளஸ் இதுவா, யூவி வி இங்கே இருக்குது. ஓகே, அப்போ என்ன இருக்குது, 6 + 9ஓட வேல்யூ 15 இருக்கும். அப்போது 2:1 ரேஷியோவில் இருக்கணும். ஆப்ஷன் 2 தான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சராக இருக்க முடியும். ஓகேங்களா. சென்ட்ரல் ஆங்கிள் எதுவாக வேணால் கேட்கட்டும், இந்த பக்கமும் சென்ட்ரல் ஆங்கிள் இந்த பக்கமும் சென்ட்ரல் ஆங்கிள் தான் கேட்குறாங்க. ஸோ இந்த சென்ட்ரல் ஆங்கிளும் இந்த சென்ட்ரல் ஆங்கிளும் கேன்சல் அவுட் ஆகிடும். ஓகேங்களா. ஓகே, இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். O is a point of interior. ஓகே, இந்த சம் என்ன பார்த்துருந்தோம், போன கிளாஸில் தான் பார்த்துருந்தோம்னு நினைக்கிறேன். இன்டீரியர் பாயிண்ட்டு ஆஃப் அன் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட் O. இப்போ ஓடுற பாயிண்ட் இன்டீரியரில் இருக்குது. இது எக்ஸ், இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இது வந்து இந்த ஈக்குவலேட்டர் சைடோட ட்ரையாங்கிளோட சைட்ஸு. இது O அப்படின்னு எடுத்துட்டோன்னா இதோட பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸு என்னவா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா √3 இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இதோட பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்னவா இருக்குது, 2√3 இருக்குது. இதோட பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்னவா இருக்குது, நம்மளுக்கு 5√3 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்போது ஹைட்டு இந்த ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோட ஹைட் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், A + B + Cக்கு ஈக்குவலாக இருக்கும்னு பார்த்தோமா. இந்த ஏவோட வேல்யூ நம்மளுக்கு இங்கே √3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த √3 + 2√3 + 5√3க்கு ஈக்குவலாக இருக்கும். இது எல்லாமே ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, 5 + 7 8√3ன்னு வருது. ஹெச்சோட வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரியும், √3/2. இதோட வேல்யூ எக்ஸாக இருக்குது. ஸோ இங்கே எக்ஸ்ன்னு வந்துடும். இப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் கேட்குறாங்க. இது ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள், ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போது இந்த 3xோட வேல்யூ தான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு எக்ஸ் இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை, இந்த √3 இந்த √3 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு 8 2s are 16 தெரிஞ்சிருச்சு. பெரிமீட்டர் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னவாக இருக்கும், 3x இருக்கும். 16 × 3 நம்மளுக்கு 48 சென்டிமீட்டராக இருக்கும். ஆப்ஷன் 1 தான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சராக இருக்க முடியும். ஓகேங்களா. இந்த சம்மோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் போன கிளாஸில் கொடுத்துருப்பேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கான்செப்ட், ரொம்பவே இம்பார்ட்டண்டான கான்செப்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஓகேங்களா. ரீசெண்டாக நடந்த சிடிஎஸ் எக்ஸாம்லேயும் இந்த டைப் கொஸ்டின் ஒன்று கேட்டிருந்தாங்க. இதே சேம் ஃபார்முலா வச்சு பட் டிஃப்ரெண்ட் வேல்யூ வச்சு சிடிஎஸ் எக்ஸாம்ஸில் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. அப்கமிங் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்லையும் கேட்க வாய்ப்பு இருக்குது. நம்ம என்ன பண்ணிடலாம், நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம்.
ஷாப்கீப்பர் அலோஸ் a discount of 12% to his customer and still gains 18%. அதாவது மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து நம்மளுக்கு 12% டிஸ்கவுண்ட் கொடுத்தாலுமே அவருக்கு 18% லாபம் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபைன் தி மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் தன் ஆர்டிகல் விச் காஸ்ட் இன் என்னது 528 டு தி ஷாப்கீப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்சர் டு த நியரஸ்ட் ருபீஸ் கேட்குறாங்க. அப்போ அப்ராக்சிமேட்டான வேல்யூ நம்மளுக்கு கண்டுபிடிச்சா போதும். ஓகே, நம்மளுக்கு என்ன தெரியும், மார்க்கெட் ப்ரைஸுக்கும் காஸ்ட் ப்ரைஸுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். மார்க்கெட் ப்ரைஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ்க்கான ரிலேஷன்ஷிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 மைனஸ் என்னவாக இருக்குன்னா டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜாக இருக்கும். ஓகேங்களா, இதுதான் காஸ்ட் ப்ரைஸ்க்கும் மார்க்கெட் ப்ரைஸ்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். இது எப்படி டிரைவ் பண்ணியிருப்பாங்கன்னா, இப்போ பாருங்களேன், மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கா, மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து நம்ம ஒரு டிஸ்கவுண்ட் தருவோம். டிஸ்கவுண்ட்னா என்ன பண்ணுவோம், 100% மைனஸ் டிஸ்கவுண்ட்னு பண்ணுவோமா, 100லேருந்து டிஸ்கவுண்ட் பண்ணால் டிவைட் பை 100 பண்ணால் நம்மளுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இப்போ இதோட வேல்யூ என்னவாக இருக்கும்னா நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்தனா நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸ். அதாவது ஒரு பொருளை நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி விற்கிறதுக்கு பேர் தான் நம்மளுக்கு வந்து செல்லிங் ப்ரைஸு. நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள், இப்போ காஸ்ட் ப்ரைஸ் இருக்குது. காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நம்ம ஆட் பண்ணோன்னா என்ன வரும், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன வந்துடும், அதே செல்லிங் ப்ரைஸ் கிடைக்குமா. அப்போ என்ன பண்ணிடலாம், இந்த செல்லிங் ப்ரைஸுக்கும் இதுக்கும் நம்ம இந்த செல்லிங் ப்ரைஸுக்கும் இந்த செல்லிங் ப்ரைஸும் நம்ம என்ன பண்ணிடலாம், ஈக்குவல் பண்ணிடலாமா. ஈக்குவல் பண்ணால் என்ன வந்துடும், மார்க்கெட் ப்ரைஸு டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸு ஈக்குவல் டு இந்த இதுவும் இந்த 100ம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா காஸ்ட் ப்ரைஸ் கீழே வந்துடும். இந்த 100 ப்ளஸ் ப்ராஃபிட்டும் இங்கே 100 மைனஸ் டிஸ்கவுண்ட்டும் இருக்கும். ஓகேங்களா, இதுதான் இந்த ரிலேஷன்ஷிப்கான ப்ரூஃபு எப்படி வந்துச்சுன்றதுக்கான இது. இப்போ டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஃபைன் தி மார்க்கெட் ப்ரைஸ்னு கேட்குறாங்க. அப்போ நம்மளுக்கு மார்க்கெட் ப்ரைஸ் தான் தெரியாது, மார்க்கெட் ப்ரைஸ் அப்படியே வச்சுக்கலாம். காஸ்ட் ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க, விச் காஸ்ட்டு 528ன்னு சொல்கிறாங்க. ஈக்குவல் டு 100 எவ்வளோ ப்ராஃபிட்டு, 18% ப்ராஃபிட். அப்போ 100 + 18 நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் 100 மைனஸ் நம்மளுக்கு 12 பண்ணுவோமா. 100 - 12 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 88 வரும். ஓகே, 11ஓட மல்டிப்ளா, இது 11ஓட மல்டிபிள்னா அப்போ 13 - 2 11 வருது. அப்போ இது 11ஆல் கேன்சல் ஆகும். அப்போ இது ஒரு 8 டைம்ஸ், இது 4 ஒரு 8 டைம்ஸ் போகும். இது அடிச்சுனா ஒரு 6 டைம்ஸ் போகும். மார்க்கெட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 118 × 6 இருக்கும். அப்போ 660 + ஒரு 48 600 ஒரு 60 + ஒரு 48னா அப்போ 708ன்னு இருக்கும். ஆப்ஷன் 2 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, இது ஒரு நல்ல சம். ஓகே, இந்த இது தெரிஞ்சிருக்கிறது ரொம்பவே அவசியம். ஓகேங்களா, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் PQRs ரைட் ஆங்கிள் டட் Q அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகே, இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேங்களா, இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்ன சொல்கிறாங்கன்னா, Qவில் ரைட் ஆங்கிளாக இருக்குது. அப்போ இது P, இது R இருக்கும். ஓகே, லென்த் ஆஃப் PQ is 5 அப்படின்னு சொல்கிறாங்க. PRQவோட வேல்யூ 30ன்னு சொல்லிட்டாங்க. 30 இது 90 இருந்தால் இப்போ இது ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும், 60 இருக்கும். டிட்டர்மைன் தி லென்த் ஆஃப் QR என்னன்னு கேட்குறாங்க. இதோட லென்த் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இந்த ட்ரையாங்கிளோட ரேஷியோ நம்மளுக்கு என்ன தெரியும், இது 60க்கு ஆப்போசிட் நம்ம ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸில் பார்த்துருப்போம். ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸில் 30க்கு ஆப்போசிட் சைடில் இருக்குது. இது 1 ரேஷியோவாக இருக்கும், இது √3 ரேஷியோவாக இருக்கும், இது 2 ரேஷியோவாக இருக்கும். ஓகேங்களா, இந்த 30க்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறது 1, 60க்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறது √3, 90க்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறது நம்மளுக்கு 2ஆக இருக்கும். ஓகேங்களா, இல்லைனா இது எப்படி எடுத்துக்கலாம்னா tan 30 டிகிரின்னு எடுத்துக்கலாம். இது 30 தானே, tan 30னா நம்மளுக்கு என்ன தெரியும், 1/√3. அப்போது ஆப்போசிட் tan θவோட வேல்யூ நம்மளுக்கு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்டுன்னு தெரியுமா. அப்போது tan 30 டிகிரியோட வேல்யூ நம்மளுக்கு என்னவாக இருக்கும், 1/√3 நம்மளுக்கு தெரியும். அப்போ ஆப்போசிட் வேல்யூ என்னவாக இருக்கும், 30க்கு ஆப்போசிட்டில் 1, 30க்கு அட்ஜசன்ட் சைடில் √3 இருக்கணும். அப்போது இது பித்தாகரஸ் தியரம் படி இது 2ஆக இருக்கும். ஓகேங்களா, இப்போ sin 30 எடுத்திங்கன்னா 1/√2ன்னு இருக்கும். சாரி sin 30 1/2ன்னு இருக்கும். sin θ ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபாட்டனஸ்ன்னு இருக்குமா. அப்போ sin 30 ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு இருக்கும். இது என்னவா இருக்குது, ஆப்போசிட்டு, இது ஹைபாட்டனஸ் வேல்யூ. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ட்ரையாங்கிளோட சைட்ஸோட ரேஷியோ தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த PQவோட வேல்யூ 5 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது இந்த 1 பார்ட்டோட வேல்யூ தான் என்னது நம்மளுக்கு 5ஆக இருக்குன்னா, இப்போ கொஸ்டினில் கேட்குறது QR இந்த √3யோட பார்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, நம்மளுக்கு ஒரு சைடோட வேல்யூ தெரிஞ்சால் போதும், அந்த பார்ட்டை வச்சு இந்த ரேஷியோவில் நம்ம எந்த பார்ட் வேணால் எந்த சைட்ஸோட ரேஷியோ வேணால் கண்டுபிடிச்சிடலாம். இப்போது x கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் x ஈக்குவல் டு 5√3 இருக்கும். ஓகேங்களா, ஆப்ஷன் 1 தான் கரெக்ட் ஆன்சர்.
இப்போது பிஆரோட வேல்யூ என்னவாக இருக்கும் 10 இருக்கும். ஓகேங்களா, 5√3 10 இது வந்து ட்ரிப்ளெட். ஓகேங்களா, டிரைவ்டு ட்ரிப்ளெட்டு. அதோட பேஸ் ஃபார்ம் வந்து 1√3 2 இருக்கும். இது பேஸ் ஃபார்ம் ட்ரிப்ளெட்டு. இதிலிருந்து 5 மல்டிப்ளை பண்ணுறது மூலிமா வந்து டிரைவ்டு ட்ரிப்ளெட் இது. ஓகேங்களா, இது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாம். பவன் கேன் டூ அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 32 days. ஹி ஒர்க்டு ஃபார் 8 days அண்ட் லெஃப்ட் த ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரிமைனிங் தேர்ஃபோர் சந்தீப் ஃபினிஷ் தி ரிமைனிங் ஒர்க் இன் 27 days அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பவன் என்ன பண்ணிடுவார், 32 நாளில் அந்த மொத்த ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிவிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இப்போ என்ன பண்ணியிருக்காரு, ஹீ ஒர்க்டு ஃபார் 8 days. பவன் எத்தனை நாள் ஒர்க் பண்ணியிருக்காரு, 32 நாள் ஒர்க் பண்ணல, 8 நாள் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் பேலன்ஸ் இருக்கிறது யார் ஒர்க் பண்ணியிருக்கா, சந்தீப்பு 27 நாளில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, அப்போது இவங்க பண்ண ஒர்க்கும் இவர் 32 நாளில் பண்ண ஒர்க்கும் சேமாக தான் இருக்கும். கரெக்டாக, அப்போ இதை நம்ம இது பண்ணுறது மூலிமா பி அண்டு எஸ்ஸுக்கான பவனுக்கும் சந்தீப்புக்குமான எஃபிஷியன்சி ரேஷியோ நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ 32Pன்னு இருக்குமா, இந்த 8P இந்த பக்கம் வந்துருச்சுன்னா என்ன ஆகிடும், மைனஸ் ஆகிடும். 32 - 8 நம்மளுக்கு வந்து 24P அப்படின்னு இருக்கும். 24 = 27 எஸ்ஸாக இருக்கும். பவன் டிவைடட் பை சந்தீப் ஈக்குவல் டு 27 / 24 இருக்கும். 3 டேபிள் அடிச்சுன்னா இது 9 இது 8 இருக்கும். ஓகேங்களா, அப்போ இவங்க 2 பேருக்குமான எஃபிஷியன்சி ரேஷியோ 9:8 இருக்குது. இவர் பவன் ஒரு நாளைக்கு 9 ஒர்க் பண்ணார்னா சந்தீப் வந்து ஒரு நாளைக்கு 8 ஒர்க் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க, இன் ஹவு மெனி டேஸ் பவன் அண்ட் சந்தீப் டுகெதர் கேன் கம்ப்ளீட் அ ஹோல் ஒர்க் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ டோட்டல் ஒர்க் நமக்கு தெரியணும். பவன் 32 நாள் ஒர்க் பண்ணுறாரு, அவரோட எஃபிஷியன்சி என்னவாக இருக்குது, 9 இருக்குது. அப்போ இதுதான் என்னவாக இருக்கும், நம்மளுக்கு டோட்டல் ஒர்க்காக இருக்கும். இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணாலும் அதே வேல்யூ தான் கிடைக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கணுன்றதால இந்த வேலையை நம்ம என்ன பண்ணிடலாம், சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்போ யாரும் பண்ணுறாங்க, பவனும் சந்தீப்பும் 2 பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க. அப்போ இவரோட எஃபிஷியன்சி என்னவாக இருக்குது, 8 இருக்குது. அப்போது இது நம்ம இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது, ஒரு 270 ஒரு 288 வருதா, 270 + ஒரு 80 288 வருது. 288 / 9 + 8 வந்து நமக்கு 17 இருக்கும். டினாமினேட்டரில் 17 தான் எல்லாமே இருக்குது. 288 17 1s are 17, இங்கே ஒரு 1 இங்கே ஒரு 1 இருக்குது, 8 இங்கே எல்லாமே என்ன தான் இருக்குது, 6 தான் இருக்குது. அப்போது 17 × 6 பண்ணால் நமக்கு என்ன வருது பாருங்கள், 60 ஒரு 42 ஒரு 102 வருமா. அப்போ இங்கே என்ன இருக்குது, ரிமைனிங் ஒரு 60 தான் இருக்குது, 16 இருக்கா. 18ல் 2 போச்சுன்னா 16 இருக்கும். அப்போது பாயிண்ட் வச்சிடணும். அப்போ பாருங்கள் 17 இந்த ரிமைண்டர் 16 டிவைடட் பை 17 இருக்கும். ஆப்ஷன் 17 இல்லை, இங்கே இருக்கிறத இங்கே எழுதுவோம். அப்போது இங்கே 16/17 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஆப்ஷன் 1 தான் கரெக்ட் ஆன்சராக இருக்க முடியும். ஓகேங்களா, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்மு. இந்த டைப் கொஸ்டினை இந்த மாதிரி சால்வ் பண்ணுறது தான் பெஸ்ட் அப்ரோச்சாக இருக்கும் எக்ஸாம் ஹாலை பொறுத்தவரையும். ஓகேங்களா, நம்ம நெக்ஸ்ட்டு சம் போயிடலாம். ஓகே, இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். இந்த சம்மை 2 விதமாக சால்வ் பண்ணலாம். இது எப்படி சால்வ் பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு சைனு A + B ஃபார்முலாவில் என்ன பண்ணலாம், இதை சால்வ் பண்ணலாம். sin A + B ஃபார்முலா sin A cos B + cos A sin B அப்படின்னு போட்டு என்ன பண்ணலாம், sin B அப்படின்னு நம்ம இது பண்ணலாம். இந்த 150 நம்ம எப்படி எழுதிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, sin 90 + 16 எழுதிக்கலாமா, 90 + 60 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போது A = என்ன வந்துடுது, 19 வந்துடுது. B = 16 வந்துடுது. அப்போ sin A sin 90 = நம்மளுக்கு 1 ஆமாம், sin 90 1 இன்ட்டு cos B னா 60, cos 60யோட வேல்யூ நம்மளுக்கு 1/2 இருக்கும். ப்ளஸ் cos A cos 90யோட வேல்யூ நம்மளுக்கு இது 1னா இது 0 இருக்கும். அப்போ 0, அப்போ இந்த ஹோல் டேர்ம் 0 ஆகிடும். 1/2வோட வேல்யூ 0.5 இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி சால்வ் பண்ணலாம். இல்லைனா நம்மளுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது, அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் பார்த்தலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு கிராஃப் எடுத்துக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்கிற கிராஃபு. ஓகேங்களா, இதில் இது 0 டிகிரியாக இருக்கும். இல்லைனா இது என்ன சொல்லலாம்னா நம்ம ஒரு 360 டிகிரின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இது 90 டிகிரி, இது 90 டிகிரி, இது அப்போது 180 டிகிரியாக இருக்கும். 180ன்றது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனு. நெக்ஸ்ட்டு ஒரு 270 டிகிரியாக இருக்கும். 270 டிகிரி, இது அதான் 360 டிகிரி எழுதியாச்சு. ஓகே, இப்போது இந்த இடத்துல ஆல் வேல்யூஸ், அதாவது என்னவாக இருக்கும், சைனு காசு டேனு கொசெக்கு செக்கு காட்டு எல்லாமே இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் என்னவாக இருக்கும், இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் எல்லாமே ஆல் பாசிட்டிவாக இருக்கும். ஓகேங்களா, இந்த செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைனும் கொசைனும் மட்டும் கொசைக்கும் மட்டும் என்னவாக இருக்குன்னா பாசிட்டிவாக இருக்கும். ஓகேங்களா, இந்த தேர்டு குவாட்ரண்ட்டில் டேனும் காட்டும் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும். இந்த ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் காசும்
செக்கும் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும். இது நம்ம ஸ்கூலில் எப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஆல் சில்வர்ன்றது சைனு, டீன்றது டேனு, கப்ஸ் அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து சீன்றது காசாக இருக்கும். அந்த மாதிரி நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸ்கூலில் அப்படி வேணாலும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது நம்ம என்ன பார்த்தோம், இப்போது சைனு 150 வேல்யூ தான் இங்கே பார்த்தோம். ஓகே, இப்போது சைனு ஒரு 120 வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? இப்போ பாருங்கள், இந்த 120 நம்ம எப்படி எழுதுகிறோம் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு இதை எப்படி ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு 90 பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணலாம், இல்லைனா 180 பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணலாம். இப்போது சைனு 90 பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 90 ப்ளஸ்ஸு என்ன வந்துடும்னா நம்மளுக்கு 30 இருக்கும். இப்படி எழுதலாம். இல்லைனா நம்ம சைனு 180 ஸ்ப்ளிட் பண்ணால் 180 மைனஸ் 60 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணலாமா? இப்படியே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். இப்போ இந்த 120 எந்த குவாட்ரண்ட்டுன்னு பாருங்களேன். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் 0லேருந்து 90 வரையும் இருக்கும். 120 அப்படின்றது இந்த 90லேருந்து 180க்குள்ளே இருக்குது. ஸோ செகண்ட் குவாட்ரண்ட். கரெக்டாக இந்த 120 நம்மளுக்கு செகண்ட் குவாட்ரண்ட்டில் வருது. ஓகே, இப்போது செகண்ட் குவாட்ரண்ட்டில் வந்துச்சுன்னா சைனோட வேல்யூ மட்டும் பாசிட்டிவ். அப்போது இதுக்கு நம்மளுக்கு கிடைக்க போகிற ஆன்சர் நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்துடும். ஃபஸ்ட்டு நம்ம அதை எழுதிடலாம். ஓகேங்களா, இப்போ சைனு செகண்ட் குவாட்ரண்ட்டு சைன் தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு கிடைக்க போகிற வேல்யூ என்ன வந்துடும், பாசிட்டிவாக தான் இருக்கும். இப்போது இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோன்னு இருக்குது. ஓகேங்களா, ஆன்சர் நம்மளுக்கு கடைசியில் சேமாக தான் வரும். பட் ஆனால் இப்போது 90ல் அப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோம் அப்படின்னா 90 பேஸாக வச்சு ஸ்ப்ளிட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த சைனோட வேல்யூ இங்கே என்ன வந்துடும்னா காசாக வந்துடும். இந்த 30 அப்படியே நம்ம எழுதிடலாம். ஓகேங்களா, சைன் 30யோட வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரியும், √3/2 அப்படின்னு தெரியுமா? ஓகே, இப்போ பாருங்கள், இப்போது சைனை நம்ம 180 பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணுறோம் அப்படின்னா 180 பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணுறோம். இப்போது இந்த சைனை 180 பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணுறோம். இதை மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே, இப்போ இந்த சைனை 180 பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணுறோன்னா 120ன்றது செகண்ட் குவாட்ரண்ட் சைன் தான் எடுத்துருக்கோம். அப்போ நம்மளுக்கான வேல்யூ பாசிட்டிவாக தான் வரப்போகுது. நெக்ஸ்ட்டு சைன் 180 அப்படின்னா இந்த வேல்யூ சைனாக இருக்கிறது நம்ம 90ஆக இருந்தால் என்ன பார்த்தோம், சைன் வந்து காசாக மாறும். இது என்ன ரொம்பவே முக்கியம். சைன் வந்து காசாக மாறும், டேன் வந்து காட்டாக மாறும், கொசெக் வந்து நம்மளுக்கு செக்காக மாறும். ஓகேங்களா, அப்படியே வைஸ் வர்ஸா. இது மாறிச்சுன்னா இது இப்படி மாறும், இது இப்படி மாறிச்சுன்னா இது இப்படி மாறும். ஓகேங்களா, ஓகே. இப்போது 90ல் எடுத்ததால் சைன் வந்து காசாக மாறிடுச்சு. இப்போ 180ன்னு எடுத்துட்டோன்னா இந்த சைன் இங்கே சைனாக மட்டும்தான் வரும். ஓகேங்களா, சைனாக வந்துருச்சா? இப்போது இங்கே என்ன இருக்குது, 60 இருக்குது. இந்த 60 அப்படியே போட்டுருவோம், இந்த 60 டிகிரி. அப்போ சைன் 60 டிகிரியோட வேல்யூ நம்மளுக்கு √3/2. நம்ம எப்படி எடுத்தாலும் நம்மளுக்கான ஃபைனல் ஆன்சர் என்னவாக தான் இருக்க போகுது, அதே √3/2 தான் இருக்க போகுது. ஓகேங்களா, இன்னொரு கான்செப்ட் என்ன எடுத்துக்கலாம், டேனில் எடுத்து சால்வ் பண்ணுவோமா? இப்போது tan 150 நம்ம என்ன பண்ணலாம், அதே மாதிரி tan 150 அப்படின்றது என்ன குவாட்ரண்ட்டில் வருது, 150ன்றது செகண்ட் குவாட்ரண்ட்டில் வருது. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் கண்டிப்பாக என்னவாக தான் வரும், செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருந்தால் டேனும் மைனஸில் தான் இருக்கும். ஓகேங்களா, நம்மளுக்கான ஆன்சர் மைனஸில் தான் இருக்க போகுது. இப்போ நம்ம ரெண்டு விதமாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், 90 பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணுறோம். 90 பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணால் என்ன வரும், டேனு 90 + 60 அப்படின்னு பிரிப்போமா? இது எப்படி பிரிப்போம், டேனு 180 பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணோம்னா 180 - 13 ஸ்ப்ளிட் பண்ணுவோம். கரெக்டாக நம்மளுக்கான ஆன்சர் என்ன தெரிஞ்சிச்சு, மைனஸில் தான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ மைனஸ், டேன்னால மைனஸ் ஆகிடுச்சு. நம்ம 19 எடுத்தோன்னா என்ன பார்த்தோம், 19 எடுத்தோன்னா டேன் வந்து காட்டாக மாறிடும். 90 எடுத்தோன்னா டேன் வந்து காட்டாக மாறிடுச்சு. அப்போ இங்கே காட்டு, இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டுடலாம். 60 டிகிரி, காட் 60 டிகிரியோட வேல்யூ நம்மளுக்கு 1/√3. 1/√3 தானே? ஆமாம், 1/√3. இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ இந்த மைனஸ் அப்படியே வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு tan 150ன்றது செகண்ட் குவாட்ரண்ட். அப்போ இதோட ஆன்சரும் நம்மளுக்கு மைனஸில் தான் வரப்போகுது. 180 பேஸாக எடுத்ததால் நம்ம என்ன பண்ண போகிறோம், டேனை அப்படியே எடுத்துக்க போகிறோம். டேனை இந்த 30 அப்படியே இங்கே எழுதிடுவோம். tan 30யோட வேல்யூ என்னது, நம்மளுக்கு 1/√3 தான், -1/√3 இருக்கும். ஓகேங்களா, இதுதான் இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கான ஈஸியான வழியும் கூட. ஓகேங்களா, இப்போ இந்த சம் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 90 + 60 90 பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன்னா 150ன்றது நம்மளுக்கு செகண்ட் குவாட்ரண்ட் தான். அப்போ ஆன்சர் நம்மளுக்கு பாசிட்டிவாக தான் வரப்போகுது, நெகட்டிவாக இருக்க முடியாது. அப்போ இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு இல்லை. ஓகேவா, இப்போ என்ன வருது, 90 ப்ளஸ் பாசிட்டிவாக தான் வரப்போகுதுன்னு பார்த்துட்டோம். 90னா நம்மளுக்கு காசாக மாறிடும். காஸ் 60யோட வேல்யூ தெரிஞ்சால் போதும். காஸ் 60யோட வேல்யூ நம்மளுக்கு 1/2 1/2 = 0.5 நம்ம என்ன பண்ணிடலாம், டேரெக்டாக எழுதிடலாம். இப்போ 180 பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணலாமா, சைனு 180 - 13 ஸ்ப்ளிட் பண்ணுவோம். செகண்ட் குவாட்ரண்ட்டு, ஸோ ஆன்சர் பாசிட்டிவாக தான் வரும். சைன் 180 பேஸாக எடுக்கிறதால நம்மளுக்கு சைன் அப்படியே வந்துட போகுது. இந்த 30 அப்படியே எழுதிடுவோம். சைனு 30யோட வேல்யூ 1/2 1/2 0.5ன்னு எழுதிடலாம். ஓகேங்களா, இந்த சம்மை இத்தனை விதமாக சால்வ் பண்ணலாம்.
ஓகே, அடுத்தது நான் இந்த 360யும் 270யும் பேஸ் பண்ணி வச்ச 360லேயே கொஞ்சம் நிறைய மல்டிபிள்ஸ்லாம் வரும். அது வர கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு இந்த ஃபஸ்ட்டு 2 குவாட்ரண்ட் மட்டும் பார்த்துருக்கோம். மோஸ்ட்லி செகண்ட் குவாட்ரண்ட் தான் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி பார்க்கலாம். ஓகேங்களா? 210 டிகிரி, 225, 240லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஓகே, இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி பி ப்ளஸ் ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் சி ஈக்குவல் டு 110, ஆங்கிள் ஏ என்னன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஒரு ட்ரையாங்கிளில் 3 ஆங்கிள் ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு 180 வரணும். 2 ஆங்கிள் ஆட் பண்ணுறப்போ 110 வந்துருச்சுன்னா அப்போ இன்னொரு ஆங்கிள் என்னவாக இருக்கும்? 70 இருக்கணும். இப்போது 110 + 70 பண்ணால் நம்மளுக்கு என்ன வந்துருச்சு? இந்த 180 கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இந்த சம்ஸும் ப்ரீவியஸ் இயரில் சிஜிஎல்ல கேட்ட கொஸ்டின் தான். இந்த சம்மெலாம் நாட் மோர் தென் 5 செகண்ட், 5 செகண்ட்ஸ்குள்ளே இந்த சம்மை சால்வ் பண்ணிவிட்டு போயிடணும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். இந்த கிவன் ஃபிகர் ஆங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? ஏபிசி ஈக்குவல் டு 81 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. ஆங்கிள் ஏசிபி ஈக்குவல் டு 90 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் பிடிசி என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ நம்ம போன கிளாஸில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். அதாவது போன கிளாஸுக்கு முந்தின கிளாஸு ஒரு சர்க்கிள் இருக்குது. ஓகே, இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குது. அந்த சர்க்கிள் 2 இடத்துல சர்க்கம்ஃபரன்ஸில் என்ன பண்ணுதுன்னா இந்த 2 பாயிண்ட்லேருந்து இந்த சர்க்கம்ஃபரன்ஸில் மீட் பண்ணுது. இப்படி மீட் பண்ணுதுன்னா இந்த ஆங்கிள் தீட்டாவாக இருந்தால் இந்த, அதாவது இதுக்கு ஒரு இது இருக்குது, இந்த ஆர்க், இந்த இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? மைனர் ஆர்க். ஏன்னா சின்னதாக இருக்குது, மைனர் ஆர்க்கு. இந்த மேஜர் ஆர்க்கு, இந்த மேஜர் ஆர்க்குள்ள இந்த 2 பாயிண்ட்டும் எங்கே மீட் பண்ணாலுமே அதோட வேல்யூ என்னவாக தான் இருக்கும்னா இந்த வேல்யூக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேங்களா? இது இங்கே மீட் பண்ணாலும் சரி, எப்படி மீட் பண்ணாலும் சரி, அதோட வேல்யூ என்னவாக இருக்கும்? நம்மளுக்கு தீட்டாவாக தான் இருக்கும். ஓகேங்களா? இதுவே இது ஈக்குவல் டு தீட்டாவாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இந்த சைடு இந்த மைனர் ஆர்க்கில் ஜாயின் பண்ணுறப்போ தீட்டாவாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஓகேங்களா? இப்போது இந்த மைனர் ஆர்க் ஆல்ஃபாவாக இருந்துச்சுன்னா இந்த மைனர் ஆர்க்கும் இந்த மைனர் ஆர்க்கில் ஜாயின் பண்ணுறது நம்மளுக்கு என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன ஈக்குவலாக இருக்கும்? இங்கே ஈக்குவலாக இருக்கும். இதுவும் ஈக்குவலாக இருக்காது, ஆனால் இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? இந்த டிஃப்ரென்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இது ஒரு இம்பார்ட்டண்டான தியரம். இப்போ அதுபடி நம்மளுக்கு என்ன தெரியும்? அப்போது இது சேம் இதில் இங்கே மீட் பண்ணுது. அப்போ இதுவும் ஈக்குவலாக இருக்கும். நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க? பிடிசி தானே கேட்குறாங்க. பிடிசி இதோட வேல்யூ தான் கேட்குறாங்க. இதோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? இது ஒரு ட்ரையாங்கிள், இது 81 சொல்லிட்டாங்க, இது 9 சொல்லிட்டாங்க. இது ரெண்டும் ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு 90 வருது. ஒரு ட்ரையாங்கிளில் எல்லா சைடும் ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு 180 டிகிரி வரணும். இதுவே 90 வந்துச்சுன்னா அப்போ இது என்னவாக இருக்கும்? இதுவும் 90 டிகிரியாக இருக்கும். இது 90 டிகிரினா அப்போது இதுவும் என்னவாக இருக்கும்? 90 டிகிரி இருக்கும். ஆப்ஷன் 2 தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சைக்ளிக் குவாட்ரேட்டரல் கான்செப்ட் இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போது இந்த இப்போ பார்த்தோம்ல இந்த சர்க்கிள் சைக்ளிக் குவாட்ரேட்டரல். இப்போது ஒரு சைக்ளிக் குவாட்ரேட்டரல் இருக்குன்னு வச்சுக்கலாமா? ஒரு சர்க்கிளில் 4 பாயிண்டில் டச் பண்ணிச்சுன்னா அது வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா சைக்ளிக் குவாட்ரலேட்டரல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சைக்ளிக் குவாட்ரலேட்டரில் இந்த ஆங்கிள் தீட்டாவாக இருந்துச்சுன்னா இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 180 மைனஸ் தீட்டாவாக இருக்கும். ஓகேங்களா? இந்த வேல்யூ ஆல்ஃபாவாக இருந்துச்சுன்னா இந்த சைடு 180 மைனஸ் ஆல்ஃபாவாக இருக்கும். இந்த கான்செப்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இப்போ பாருங்களேன், இப்போது இது ஒரு குவாட்ரலேட்டர் கரெக்டாக 4 பாயிண்ட் டச் பண்ணுது. இந்த ABCD அப்படின்றது ஒரு சைக்ளிக் குவாட்ரலேட்டரா? இந்த சைக்ளிக் குவாட்ரலேட்டரில் இது தீட்டாவாக இருந்துச்சுன்னா அப்போ இதோட வேல்யூ, இந்த ஆல்ஃபாவோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 180 மைனஸ் தீட்டாவாக இருக்கும். அப்போது இது ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணுறப்போ 180 டிகிரி வரணும். இந்த ஆப்போசிட் சைட் ஆஃப் அன் சைக்ளிக் குவாட்ரலேட்டரில் ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன வரணும்? ஆல்ஃபா ப்ளஸ் இந்த தீட்டா இங்கே வந்துருச்சுன்னா ஈக்குவல் டு 180 டிகிரி. சம் ஆஃப் தீஸ் 2 சைட்ஸ், ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் அன் சைக்ளிக் குவாட்ரலேட்டர் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இது ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட். ஓகேங்களா? இந்த 2 சைடும் ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு 180 டிகிரி வரும். இந்த சைடு நம்மளுக்கு ஆட் பண்ணுறப்போ 180 டிகிரி வரும். ஓகேங்களா? இப்போ இந்த சம் பாருங்கள். இந்த சம்மை இது ஒரு என்னவாக இருக்குது? இங்கே இப்படி ஒரு ஆட் பண்ணுறேன். இது என்ன எடுத்துக்கலாம்? நம்ம ABCDEன்னு எடுத்துக்கலாமா? இந்த EBDC அப்படின்றது நம்மளுக்கு ஒரு சைக்ளிக் குவாட்ரலேட்டர். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல 90 இருக்குது. அப்போது இது ரெண்டுமே ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன வரணும்? 180 வரணும். அப்போ இதுவும் என்னவாக இருக்கும்? 90 டிகிரியாக இருக்கும். பட் இது பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா பாசிபிள் இல்லை. 90 டிகிரியில் மேக் பண்ணால் இது வந்து என்னவாக இருக்கணும்? நம்மளுக்கு 90 டிகிரி டயாமீட்டராக இருக்கணும். நம்ம பார்த்துருக்கோம்ல, போன சம தான் பார்த்துருப்போம். ஒரு சர்க்கிளில் ஒரு டயாமீட்டரில் இருந்தால் மட்டும்தான் சர்க்கம்ஃபரன்ஸில் என்னவா மீட் பண்ணணும்னு பார்த்துருந்தோம். நம்மளுக்கு 90 டிகிரியில் மேக் பண்ணணும்னு பார்த்துட்டு இருந்தோம். கரெக்டாக? இது 90 டிகிரியாக இருந்தால் அப்போ இதுவும் என்னவாக இருக்கும்? 90 டிகிரியாக இருக்கும்.
இது கொஸ்டினுக்காக சும்மா ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது பாசிபிளாக இது நம்மளுக்கு டயாமீட்டராக இருக்க முடியாது. பிகாஸ் டயாமீட்டர்னால் நம்மளுக்கு இந்த இடத்துல வரணும். ஆனால் இது 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இது ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். பட் இந்த தியரம் வச்சு நம்ம இதை ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகே, இது 90, இது 90. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாம். இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். a + b + ஓகே, இது நம்மளுக்கு டேரக்ட் ஃபார்முலா என்ன கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், a³ + b³ + c³ - 3abc நிறைய வாட்டி பார்த்துட்டோம். a + b + c யோட வேல்யூ a² + b² + c² -ab + bc + c யோட வேல்யூ ஈக்குவலாக இருக்கும். நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் கேட்டிருக்காங்களா? எதுவுமே கேட்கல. டோட்டல் இந்த வேல்யூ தான் கேட்குறாங்க. அப்போ இதை நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம். இன்டூ a + b + வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு 5xன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த சைட் 5xன்னு இருக்கும். இந்த டோட்டல் வேல்யூ எக்ஸ்னு எடுத்துருக்கோம். 3 டைம்ஸ் ஆஃப் BAC 3 டைம்ஸ் ஆஃப் BACனா 3 × 25 நம்மளுக்கு -75 வரும். a³ + b³ + c³ வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க, 85 கொடுத்துட்டாங்க. 85 - 75 வேல்யூ நம்மளுக்கு 10 = 5x. எக்ஸோட வேல்யூ 2 இருக்கும். ஓகேங்களா, இந்த எக்ஸ் தான் நம்மளுக்கு என்ன எடுத்துருக்கோம், இதோட வேல்யூவாக எடுத்துருக்கோம். அப்போ ஆப்ஷன் 1 தான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, இது ஒரு ஈஸியான சம் தான். ஓகே, நிறைய வாட்டி பார்த்ததால இந்த சம்க்கு ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷன் தரல, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இந்த சம் புரியலனா ப்ரீவியஸ் கிளாஸில் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் அன் ஷேடட் போர்ஷன். அப்போது இந்த ஏரியா, இது என்ன கேட்குறாங்க, இந்த ஏரியா கேட்குறாங்க, ஷேட் பண்ண ஏரியா கேட்குறாங்களா. ஓகே, ஆஃப் அன் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் சொல்லிட்டாங்க. ஈக்குவலேட்டர் சைட்ஸ்னால் என்ன அர்த்தம், ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் 6 யூனிட்னு சொல்லிட்டாங்க. ஷோன் இந்த ஃபிகர் சர்க்கிள் ஆஃப் அன் ஏரியா, சர்க்கிள் ஆஃப் அன் ரேடியஸ் 1 யூனிட். இது மொத்தமாக என்னவாக இருக்கும்னா 3 இருக்கும். பிகாஸ் ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதோட ஆல்டிடியூடு, இன்ரேடியஸ், சர்க்கம் ரேடியஸு, ஆங்கிள் பைசெக்டர் எல்லாமே என்னவாக இருக்கும்னா சிங்கிள் பாயிண்டில் தான் இருக்கும். ஒரு ட்ரையாங்கிள் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளாக இருந்துச்சுன்னா அதுதான் என்னவாக இருக்கும், மீடியன், ஆல்டிடியூடு, ஆங்கிள் பைசெக்டர் எல்லாமே சேம் லைனில் இருக்கும். ஸோ இது வந்து என்ன கொடுத்துட்டாங்க, 90 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதுதான் நம்மளுக்கு ஹைட்டாகவும் இருக்கும், இதுதான் நம்மளுக்கு மீடியனாகவும் இருக்கும். இப்போது ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளில் மீடியனாக இருந்துச்சுன்னா இந்த 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 ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியா எக்ஸாக இருந்துச்சுன்னா இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவும் எக்ஸாக இருக்கும். ஓகேங்களா, அந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவை ஆஃபாக ஸ்ப்ளிட் பண்ணும் மீடியன். ஓகேங்களா, மிட்பாயிண்ட் தியரம்னு இருக்கும், அது அடுத்த கிளாஸில் எடுத்துகிட்டு வரேன். ஒரு மீடியன் ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியாவை ஆஃபாக ஸ்ப்ளிட் பண்ணும். ஓகேங்களா, ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளை பொறுத்தவரையும் இந்த ட்ரையாங்கிளை இது 2 ஆஃபாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கும். இப்போ இந்த ட்ரையாங்கிளோட மொத்த ஏரியா வந்து 36 இருந்துச்சுன்னா இது என்னவாக இருக்கும், 18 இருக்கும், இது 18 இருக்கும். அதுதான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இப்போது ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோட ஏரியா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், இது 6, இது 6, இது 6ன்னு கொடுத்துட்டாங்க. ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோட ஏரியா எப்படி கண்டுபிடிப்போம்னு பார்த்தீங்கன்னா √3/4 a². நம்மளுக்கு a = 6, அதுதான் சைட் ஸ்கொயர். ஏன்றது நம்மளுக்கு சைட் ஸ்கொயரு. √3/4 சைடுனா என்ன வருது, நம்மளுக்கு 6, 36ன்னு வரும். அடிச்சோன்னா 9. இந்த டோட்டல் ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம். டோட்டல் ஏரியா நம்மளுக்கு என்ன வருது, √3/4 a² 36 9ன்னு போகும். அப்போ 9√3 இருக்குது. நம்மளுக்கு தேவை என்னது, இங்கே இதில் பாதி அதுலேயுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சர்க்கிளோட ஒரு குவார்ட்டர் என்ன பண்ணியிருக்கு, இந்த சர்க்கிள் என்ன பண்ணிக்கிச்சு, எடுத்துக்கிச்சு. அப்போ பாருங்கள், இப்போது நம்மளுக்கு ஃபுல் ட்ரையாங்கிளோட ஏரியா 9√3ன்னு இருக்குது. ஆனால் நம்மளுக்கு பாதி தான் வேணும். பாதிலையுமே கொஞ்சம் இதுவாகுது, அதை நம்ம அப்புறம் மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ பாதி தான் வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம், /2 பண்ணாலும் நம்மளுக்கு இந்த சைடோட என்ன தெரிஞ்சிடும், இந்த சைடோட மொத்த வேல்யூ தெரிஞ்சிருமா, இதோட மொத்த வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ நம்மளுக்கு இதை மைனஸ் பண்ணால் மட்டும் போதும். நம்மளுக்கு இந்த டோட்டல் ட்ரையாங்கிளிருந்து இந்த வேல்யூவை நம்ம மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த ஷேடட் ஏரியா தெரிஞ்சிடும். ஓகேங்களா, இப்போது இந்த ஆஃப் சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் வேல்யூ தெரிஞ்சிருச்சு. இப்போது அந்த ஒரு 1/4 ஆஃப் அன் சர்க்கிளோட ஏரியா எப்படி கண்டுபிடிப்போம், இது 90 டிகிரினா இதுவும் 90 டிகிரியா. அப்போது இதோட வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க, 1ன்னு சொல்லிட்டாங்க. சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 1ன்னு சொல்லிட்டாங்க. அப்போது ரேடியஸ் 1னா அந்த கோட்டரோட, அப்போ அது ஒரு செக்டர் கரெக்டுங்களா. அந்த செக்டருக்கு 90/360 × πr² இருக்குமா, πr². ஆரோட வேல்யூ 1 ஸ்கொயர் பண்ணாலும் அதான் இருக்கும். இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும், π/4ன்னு வருமா. π/4 நம்ம கேன்சல் பண்ணிட்டா நம்மளுக்கான ஆன்சர் தெரிஞ்சிடும். இது அந்த பாதி சர்க்கிள்கான பாதி ட்ரையாங்கிள்கான ஏரியா, ஆஃப் ட்ரையாங்கிள்கான ஏரியா. இது அந்த குவார்ட்டர் சர்க்கிள்கான ஏரியா. ஓகேங்களா, சர்க்கிள்கான ஏரியா. ஓகே, இப்போது இந்த ஆஃப் ட்ரையாங்கிளிருந்து இந்த குவார்ட்டர் சர்க்கிள் நம்ம மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு அந்த ஷேடட் ஏரியா தெரிஞ்சிருமா. அப்போது நம்மளுக்கு ரெக்வயர்டு ஏரியா
ஈக்குவல் டு என்னவாக இருக்கும், இந்த 9/2√3 மைனஸ் π/4 இருக்கும். ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 22/7 அப்படியே வச்சுருக்காங்க. இதில் 2 நம்ம வெளியே எடுத்தோன்னா என்ன வருது, 1/2 வெளியே எடுத்தோன்னா 9√3 பையை 22/7 வராது, 22/14 வரும். அப்போ இது கிடையாது. 6 இருக்குது, 6 3 மேலே காமன் எடுக்க முடியுமா, எடுக்க முடியாது, இதுவும் ஆன்சர் வராது. 4 காமனாக வெளியே எடுத்துருக்காங்களா, 4 காமனாக வெளியே எடுத்தால் எடுக்க முடியாது. 2 இங்கே பாருங்கள். இப்போ இது என்ன பண்ணியிருக்காங்க, இது 2 டேபிள் அடிச்சுன்னா 7. அப்போ ரிமைண்டர் என்ன இருக்குது, 1/2 9√3 மைனஸ் 11/7 இருக்கும். ஆப்ஷன் 1 தான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சராக இருக்க முடியும். ஓகேங்களா. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்மு. ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளிருந்து ஒரு மீடியனை கொடுத்துட்டாங்க. மீடியன் ஹைட் எல்லாமே ஒரே பாயிண்ட் தான். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு பாதி ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சிடலாமா. அந்த பாதி ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட ஏரியா இது. அதுலேருந்து 1/4 ஆஃப் அன் சர்க்கிளோட ஏரியாவை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு இந்த ரெக்வயர்டு ஏரியா தெரிஞ்சிடும். ஓகேங்களா. இன்ட்ரெஸ்டிங்கான சம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாம். இந்த சம் எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளுக்கு டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். இப்போ என்ன, 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ -12 இன்ட்டு பியோட வேல்யூ -6 இன்ட்டு சியோட வேல்யூ 18 டிவைடட் பை 9 இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடுமா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஓகே, 9 2s are 18, 2 2s are 4, 4 6 are 24, 24 இன்ட்டு 12னா நம்மளுக்கு 12 இன்ட்டு 12 144, 144 இன்ட்டு 2 288 இருக்கும். ஆப்ஷன் 2 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. இந்த 24 நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 12 இன்ட்டு 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா. 12 இன்ட்டு 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன், இன்ட்டு 12னு இருக்கும். இப்போ 12 இன்ட்டு 12 நம்மளுக்கு 144, 144 இன்ட்டு 2 288. ஓகேங்களா. இந்த மாதிரி ஈஸியாக நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். ஈஸியான சம் தான். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். லாஸ்ட்டு 2 கொஸ்டின். இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். By selling an article for 33,000, a man gains 10%. To get a 20% he has to sell for. அதாவது 110% வேலை 33,000 சொல்லிட்டாங்க. அப்போ என்ன கேட்குறாங்க, இப்போது 120% விற்கணும்னா அப்போ எவ்வளோக்கு விற்றுருக்கணும்னு கேட்குறாங்க. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், இது அடிச்சுன்னா என்ன வரும், 3,000 வரும். 12 3s are 36, 36 இங்கே இருக்க ஆப்ஷன் 3 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், x ஈக்குவல் டு 12 இன்ட்டு 3,000 ஈக்குவல் டு 36,000 இருக்கும். ஓகே, ஈஸியான சம் தான். ஓகே, லாஸ்ட் சம் வந்துட்டோம். இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். In the 9 innings of a cricket, the average of a batsman is என்ன சொல்லியிருக்காங்க, 56. In 9 innings the average of the batsman is 58 runs. How many runs he need to make in 10th innings to get an average of 61 அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 9 மேட்ச்சில் அவருக்கான ஆவரேஜ் என்னவா இருக்குது, 58 இருக்குது. இந்த ஒரு மேட்ச்சில் அவர் எவ்வளோ அடித்தார்னா டோட்டல் 10 மேட்ச்சில் அவரோட ஆவரேஜ் 61 இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இது எப்படி நம்ம சால்வ் பண்ணுவோம், இதே இது தானே, ஈக்குவல் டு 9 இன்ட்டு 58 பண்ணுவோம். இதை இப்படியும் பண்ணலாம், இல்லை நம்ம என்ன பண்ணலாம், டீவியேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். டீவியேஷன் மெத்தட் யூஸ் பண்ணால் என்னது, இப்போது ஆவரேஜ் நமக்கு 61 வரணும்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ 61ஓட இது எவ்வளோ கம்மியாக இருக்குது, -3 கம்மியாக இருக்கா, -3 கம்மியாக இருக்குது. அப்போ மொத்தம் 9 பேர் கம்மியாக, 9 பேருக்குமே -3 கம்மியாக இருக்குது. அப்போது -27 ரன்ஸ் கம்மியாக இருக்குது. அப்போது இந்த இவர் 21 ஆவரேஜுக்கு மேலே, இந்த ஆவரேஜுக்கு மேலே 27 ரன் அடித்தார்னா என்ன ஆகிடும், இந்த ஆவரேஜ் என்ன ஆகிடும், ஈக்குவல் ஆகிடும். அப்போது 60 என்ன வருது, ஒரு 88 ரன்ஸ் அடித்தார்னா என்ன ஆகிடும், நம்மளுக்கான 10th இன்னிங்ஸ் முடிகிறப்போ அவருக்கான ஸ்கோர் ஆவரேஜ் 61 ஆகிடும். இது உங்களுக்கு புரியலை அப்படின்னா, இந்த டீவியேஷன் மெத்தட் புரியலைன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், டேரெக்டாகவே இந்த 9 இன்ட்டு 58, அப்போது 580 மைனஸ் ஒரு 58 பண்ணால் என்ன வருது, ஒரு 60னா 522 வருமா, 522. ஓகே, 522 ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணால் எக்ஸ் ஈக்குவல் டு 116 வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ ஈக்குவல் டு 610 மைனஸ் 522 பண்ணால் என்ன வருது, ஒரு 78 88. ஓகே, அப்போ எக்ஸோட வேல்யூ 88 வந்துருச்சு. இப்படியும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது டீவியேஷன் மெத்தடு. கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா அந்த சம்மை இன்னும் ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் என்ன பண்ணலாம், கம்மியாகவே சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஆல்ரெடி டைம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. டீவியேஷன் மெத்தட் நான் வர கிளாஸில் என்ன பண்ணுறேன்னா இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா. இன்றைக்கான லாஸ்ட் கொஸ்டின் நம்ம வந்தாச்சு. நாளைக்கு கிளாஸ் 1ல் உங்களை எல்லோரையும் மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.